Dear friends and followers, இந்தியாவின் நீட் தேர்வு தொடர்பான மாணவர்களுடைய போராட்டத்திற்கு முதல் வெற்றி கிடைத்திருக்கின்றது. இந்தியாவினுடைய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியினை ராஜினாமா செய்திருக்கின்றார். அது தொடர்பான கடிதத்தை பிரதமர் நரேந்திர மோடியிடம் கையளித்திருக்கின்றார். கடந்த சில நாட்களாக தலைநகரம் மிகப்பெரிய ஒரு பரபரப்புக்கு மத்தியில் தான் இயங்கிக் கொண்டிருந்தது. அது மட்டுமல்ல, டெல்லி மட்டுமல்ல, மும்பை மற்றும் இதர நகரங்களிலும் இந்த மாணவர்களுடைய எழுச்சி போராட்டம் மிகப்பெரிய அளவில் உக்கிரம் அடைந்திருந்தது. மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டை மீறி மத்திய அரசாங்கம் மாணவர்களுடைய கோரிக்கைகளுக்கு அடிபணிய வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலைகளை மாணவர்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள். அந்த அளவுக்கு இந்தியாவில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுமோ என்ற ஒரு ஐயத்தை கூட மாணவர்களுடைய போராட்டம் ஏற்படுத்தி இருந்தது. கடந்த காலத்தில் இடம்பெற்ற நீட் தேர்வு தொடர்பான முறைகேடுகள், ஊழல்கள், வினாத்தாள் கசிவுகள் தொடர்பான முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அவற்றிற்கு பொறுப்பாக முதலில் கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மாணவர்களால் முன்வைக்கப்பட்டிருந்தது. மத்திய அரசாங்கம் மாணவர்களுடன் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தாலும் மாணவர்கள் கல்வி அமைச்சருடைய ராஜினாமா விடயத்தில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை என்று தெரிவித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகவே தர்மேந்திர பிரதான் தனது கடிதத்தை பிரதமரிடம் கையளித்திருக்கின்றார். இனிவரும் நாட்களில் என்ன வகையான நிகழ்வுகள் இடம்பெறப் போகின்றது? இந்த மாணவர்களுடைய எழுச்சி எதிர்கால சந்ததியினருக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை கொடுத்திருக்கின்றது. கடந்த கால வினாத்தாள் கசிவுகள் சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள், தற்கொலை செய்த மாணவர்களுக்கும் இழப்பீடு வழங்குவதற்கு மத்திய அரசாங்கம் தயாராகி கொண்டிருக்கின்றது என்ற ஒரு நற்செய்தியும் மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும். பொறுத்திருந்து பார்ப்போம் இனிவரும் நாட்களில் இடம்பெறப் போகின்ற விடயங்கள். மத்திய அரசு இந்த மாணவர்களுடைய போராட்டத்தின் மீது பழிவாங்கல்களை மேற்கொள்ளுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அது தொடர்பான விடயங்களோடு தொடர் வீடியோக்களுக்கு பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.